ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் ப்ரமோ 3 வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சாச்சனாவுடைய கேரக்டர் பற்றி நம்ம ரயானும் பவித்ராவும் அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு அனலைசேஷன் தான். பட் இப்போ எதுக்கு இந்த கேரக்டர் ஏற்கனவே வெளியே போன கேரக்டர் தானே, எதுக்கு ரொம்ப சீரியஸாக வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் அனலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே நம்மளால் வந்து கணிக்க முடியல. சரி, பட் இருந்தாலும் நம்ம ரிவ்யூ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரயான் வந்து நல்ல ஒரு அனலைசர் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து அவன் பிரேக்கிங் பாயிண்ட் கொடுத்துருக்கான். ஆனால் நிறையா வந்து ஷேர் பண்ணுறதில்ல, மனசுக்குள்ளேயே வச்சுட்டு போட்டுக்கிட்டால சும்மா தனியாக போய் பேசிகிட்டு இருக்கனால தான் வந்து அது வந்து இது பண்ணல. ஸோ சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் கிட்ட அவர் வந்து பயங்கர க்ளோஸாக இருந்து டிடிஎஃப்ல வந்து பெரிய மாஸ்க் காட்டிட்டு இப்போ திருப்பியும் இப்போ சௌந்தர்யாவுக்கும் நம்ம ஜாக்லினுக்கு ஒரு பிரச்சனை. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம், சரியா? ஏன்னா தீபக் சண்டை நடந்திருக்கு, அது ஒரு சண்டை நடந்திருக்கு. ஸோ என்னென்னா 2 பேரும் பேச்சப் பண்ணுறாராம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வேணாம் சௌந்தர்யாவும் ஜாக்லினும் வேணாம்னு சொல்லிட்டு போன பையன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரையும் பேச்சப் பண்ணி, ஏன்னா கேம் வந்து 2 பேரும் இருந்தால் கேம் ஒழுங்காக ஆட மாட்டாங்கிறது தெரியுது. ஸோ எதுக்கு பேச்சப் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அது ஒரு டீட்டெயிலாக பேசுவோம், ஏன்னா அது ப்ரொமோ 3னால அது பேசுவோம். பட் இருந்தாலும் இவர் வந்து இப்போ சாச்சனாவுடைய பிளேட்டை பற்றி பேசுகிறாரு. என்னென்னா நேற்று கூட சொன்னாங்கல்ல, சாப்பிட்ட இடத்த அப்படியே போட்டு வச்சுட்டா, அது வந்து கழுவ மாட்டா. அது சொன்னால் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க அவளால் முடியவே இல்லை. அவள் வந்து சரி ஓகே சும்மா கடமைக்குன்னு சொல்கிற மாதிரி அவள் வந்து டக்குன்னு டினோட் பண்ணிட்டு போயிடுறா, அவள் பாட்டு கோட் பண்ணிவிட்டு. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அதாவது அது கவலைப்படுறா அப்படின்ற மாதிரி பவி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க. அவள் அப்படி தான் எப்பயுமே அந்த மாதிரி. ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் நான் பார்க்குறேன்னா அது மெச்சூரிட்டி இல்லாத பொண்ணு அது சாச்சனா. ஏன்னா இந்த ஏஜில் இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறப்பயே பிக் பாஸில் பல பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போ ஜோவிகா மாதிரி ஆட்கள்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. பட் சாச்சனா மாதிரி ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்னு கிடையாது. அதனால் அவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அதுதான் பவி வந்து ட்ரை பண்ணுறாங்க. அது அப்படி தான் விட்டுறேன், எதுக்கு நீ போய் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் பொழுது, இல்லை எனக்கு அது வந்து ரொம்ப இதாக இருக்குது. அப்போ அக்செப்டன்ஸ் வேணும்ல அவளுக்கு. நல்லா அழுவ மட்டும் தெரியுது, அதெல்லாம் தெரியுது. அதை வந்து வெளிக்கொண்டு வரணும், இது பண்ணணும், இன்னொருத்தனை அசிங்கப்படுத்தணும் எல்லாமே தெரியுது. ஆனால் அந்த என்ன தப்பு பண்ணியிருக்கோங்கிறத உணரவே மாட்டாளே அப்படின்ற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாயிண்ட் வந்து பிடிக்கிறாரு. இதுதான் ப்ரொமோ 3 உடைய சாராம்சம். இப்போ நம்ம ப்ரொமோ 3க்கான ரிவ்யூவை கண்டிப்பாக ரியாக்ஷன் பார்த்துடலாம். காலையில் சாப்பிட்டோடனே தட்டை கழுவி தான் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி ரயான் சொல்கிறாப்புல. சாயந்தரம் வரைக்கும் அங்கே தான் இருக்குது. அப்போ தப்பு தானே? இந்த சிறுவண்டு பண்ணது தப்பு தானே இல்லையா? தப்பு தானே? அதுக்காக தான் நான் சொல்கிறேன், சாச்சனா ஓவர் ஸ்டபனாக இருக்காங்க. வீட்டிலேருந்து யாராவது பெரியவங்க இருந்தால் கூட்டுவாங்கன்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவள் என்ன சொல்கிறா, இது வந்து இப்படி சொன்னோடனே உங்கள் வீட்டிலேருந்து நான் வந்தாங்க பெரியவங்களாம் நான் பார்த்தேன் அப்படின்னா எது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? என்னடா அது ரியலைஸே பண்ண மாட்டேன். சரி விடு, இதான் தெரியுதுல அப்படி தான் பண்ணுறான்ட்டு, வேணும்னே பண்ணுறா விடு அப்படின்னு சொல்லி பவி அழகாக சொல்கிறாங்க. எதுக்கு நீ அவளுக்கு ஒரு ஸ்பேஸை கொடுத்து அவளை வெளியே தெரிய வச்சு மக்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விடுப்பா. இல்லை கரெக்ட் இல்லை, நான் தப்பு பண்ணிட்டேன் சாரின்ற சொல்ல தெரிஞ்ச சாச்சனாக்கு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதை பற்றி பேசுகிற அளவு தைரியம் இருக்குல்ல, உட்காந்து பேசுகிறாங்க, அருண்கிட்ட பேசுகிறாங்க, நேற்று பாத்திரங்கள் வரப்போ எல்லா இடத்தையும் போய் கோட் பண்ணுது அந்த பொண்ணு. அப்படிங்கிறப்ப என்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன பயம்தான்? ரயான்னா சும்மாவா? வேறு லெவல் இல்லை, டிடிஎஃப் பின்னரில் சும்மா இருக்க முடியுமா? பயம் தானே, அந்த பயம் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. இவ்வளோ தூரம் பண்ணுறவங்க ஏன் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க? ஏன் பயந்து ஓடுறாங்க? அவங்க வடிவேல் மாதிரியா இருக்கும். வடிவேல் சுந்தர்சி காமெடியில் வருவார்ல, வாடா ஏரியா கூட அந்த மாதிரி சாச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ராயனை வந்து நினச்சிட்டு இருக்கா போல், ஏரியாக்கவா அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்கிறது பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் மற்றபடி லைவ் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து ரவீந்தர் வந்த வேலையை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காரு. ஜாக்லின் சௌந்தர்யா உடைக்கிறாரு, ஒரு பக்கம் வர்ஷினி தீபக் உடைக்கிறாங்க. அப்படி என்ன உடைச்சாங்க, அப்படி சக்ஸஸ் ஆனாங்களா அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது ப்ரொமோ 3 ரிவ்யூ. உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ, பாய்.